அன்பார்ந்த இந்த இனிய விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்மநாயகா பௌத்த ஜீவா அவர்களே, முன்னிலை வகித்து இதனை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற பௌத்த பிக்குகள், பிக்கு போதி அம்பேத்கர் அவர்களே, பிக்கு சங்கமித்திரன் அவர்களே, பிக்கு தம்மரத்னா அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் முனைவர் சா ரவிவர்மன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சா பாவாணன் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் தம்பி மலைச்சாமி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தம்பி தமிழ்குமரன் அவர்களே, தஞ்சை மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் அவர்களே, கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சுக்கா ரவி அவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் இரா கஜேந்திரன் அவர்களே, புத்த தம்ம சங்கத்தின் பொறுப்பாளர் தங்கசாமி அவர்களே, பேராசிரியர் முனைவர் மாரிமுத்து அவர்களே, தேனா வங்கியின் மேலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் ஜெய்சன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் மோகன்ராஜ் அவர்களே, முனைவர் பழனிவேல் ராஜன் அவர்களே, வழக்கறிஞர் சாக்கியகுமார் அவர்களே, வழக்கறிஞர் பொன் தம்மபாலா அவர்களே, பேராசிரியர் முனைவர் வேலுச்சாமி அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இதனை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஏற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் ஜி கோவிந்தராஜன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சுரேஷ் பாபு அவர்களே, பேராசிரியர் முனைவர் மு கண்ணையன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தம்பி கிட்டு அவர்களே, குடந்தை தமிழினி அவர்களே, இரா அண்ணாதுரை அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மருத்துவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்த தம்ம சங்கம் தஞ்சை மாவட்ட கிளையின் சார்பில் தீட்சை பெற்றவர்களுக்கு பாராட்டு விழாவை ஒருங்கிணைத்து அனைவரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பௌத்தம் தழுவுதல் என்பது தமிழகத்தில் அண்மை காலமாக பரவலாக நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் இப்போது கூடுதலான விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இத்தகைய நிகழ்வுகளின் மூலம் நாம் அறிகிறோம். பெருமகிழ்ச்சியை தருகிறது. MMT என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இணைந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியல் தொடர்பான விவாதங்களை நடத்தி அந்த விவாதத்தின் விளைவாக நாம் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் பௌத்தத்தை ஏற்போம் என்று முடிவெடுத்து கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி சென்னையில் 48 பேரும், இன்றைக்கு தஞ்சையில்
18 பேரும் குடும்பத்தோடும் பௌத்தத்தை தழுவியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழி. நான் பிறக்கும்போது என்னை இந்து என முத்திரை குத்தினார்கள், அடையாளப்படுத்தினார்கள், இந்து என அழைத்தார்கள். ஆனால் நான் இறக்கும்போது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935 ஒரு நிகழ்ச்சியில் கூறுகிறார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 அக்டோபர் திங்கள் 16 ஏறத்தாழ 5 லட்சம் பேரோடு மராட்டிய மாநிலம் நாக்பூர் என்னும் இடத்தில் பௌத்தத்தை ஏற்கிறார். முறைப்படி பௌத்த பிக்குகளின் வாழ்த்துக்களோடு தன்னுடைய துணைவியார் சவிதா அம்மையாரோடு பௌத்தத்தை தழுவியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது. ஒரு தலைவரின் பின்னால் லட்சக்கணக்கானோர் ஒரே நாளில் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய நிகழ்ச்சி என்பது ஒரு மாபெரும் நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் என்று மதம் மாறுவது என்பது அவ்வப்போது நிகழ்வதுண்டு. ஆயிரக்கணக்கிலே மதம் மாறுவதும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு மதத்திலிருந்து ஒரே நாளில் 5 லட்சம் பேருக்கு மேலாக வெளியேறினார்கள் என்பது உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நாக்பூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த முடிவை ஏன் எடுத்தார், அதைத்தான் இங்கே பேசியவர்கள் விரிவாக சொன்னார்கள். இந்துவாக இருக்கிற வரையில் உன்னை இழிவு சூழ்ந்து கொண்டே இருக்கும், கொடுமை தாக்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே அதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால் நீ இந்துவாக இருக்கக்கூடாது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தமது வாழ்நாள் செய்தியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இந்த சமூக கட்டமைப்பில் சாதியின் பெயரால் ஒரு கொடூரமான வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்குமுறையும் சுரண்டலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உழைப்பு சுரண்டல் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொது நியதியாக இருக்கிறது. வலுத்தவன் சுரண்டுகிறான், இளைத்தவன் சுரண்டப்படுகிறான். இது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பொதுவான நிலை. ஆதிக்கம் செலுத்துகிறவன் மற்றவன் உழைப்பை சுரண்டி கொழுக்கிறான். எளியவர்கள் எப்போதும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழுகிறான், தனது வாழ்வை பறிகொடுத்து தவித்து நிற்கிறான். இது உலகம் முழுவதும் இருக்கிற நிலை. ஆனால் உழைப்பு சுரண்டலாக மட்டுமில்லாமல் ஒரு கலாச்சார ரீதியான தாக்குதல், தொடர்ச்சியான ஒரு ஒடுக்குமுறை ஒரு சமூகத்தின் மீது நிகழ்கிறது என்றால் அது இந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது மட்டும்தான். இதை உணர்ந்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பொதுவாக மதம் எதற்காக தோன்றியது, ஏன் மதத்தில் நாம் இருக்க வேண்டும், அல்லது எதற்காக நாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாற வேண்டும்
என்கிற கேள்விகள் நமக்கு எழலாம். மதம் இல்லாமல் வாழ முடியாதா? கடவுளை வழிபடாமல் வாழ முடியாதா? மதம் நமக்கு அவசியமா? கடவுளை வழிபட்டால்தான் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? இந்த கேள்வி இயல்பானது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. கடவுளை பற்றிய விவாதம் உண்டு இல்லை என்கிற விவாதம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்து, அவன் விவாதிக்க தொடங்கிய காலத்திலிருந்து, அறிவியல் பூர்வமாக அவன் வாழ கற்றுக்கொண்ட காலத்திலிருந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன, விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே மதம் என்பது அவசியம்தானா என்பதும், அதிலே நம்மை நாம் பிணைத்து கொள்ள வேண்டுமா என்பதும் இயல்பாக எழுகிற கேள்விகள். ஆனால் மதத்தை பற்றிய புரிதல் நமக்கு அவசியம் தேவை. நாம் அறிந்த மதங்கள் இந்து மதம், கிறித்தவ மதம், சமண மதம், பௌத்த மதம், இஸ்லாம் மதம் என்று இது நாம் வாழும் காலத்தில் இருக்கிற மதங்கள். நம்முடைய வரலாற்றுக்கும் எட்டாத காலத்திலும் மதங்கள் இருந்தன. இன்றைக்கு அழைக்கப்படாத பல மதங்கள் அன்றைக்கு இருந்தன. நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிற கடவுள்கள் மட்டுமே கடவுளாக இல்லை. இன்னும் வெவ்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்பட்ட கடவுள்கள் உண்டு. ஆனால் உலகம் முழுவதும் மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மக்கள் மதத்தோடு தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறார்கள். மதம் இல்லாத நாடு இல்லை, கடவுளை வழிபடாத சமூகம் இல்லை. உடை மாறுபடும், உணவு மாறுபடும், மொழி மாறுபடும், வாழ்க்கை முறை மாறுபடும். ஆனால் அனைவருக்கும் மதம் என்கிற அந்த கருத்தியலிலும் கடவுள் என்கிற கருத்தியலிலும் ஒரே பார்வை உள்ளது. கடவுள் உண்டு. அந்த கடவுளை அடைவதற்கு மதம் என்கிற மார்க்கம் தேவை. இது மானுடத்தின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உலகம் முழுவதும் உள்ளது. அறிவியல் வளர வளர அதிலிருந்து விலகி நின்று பார்க்கிற ஒரு போக்கும் வளர்ந்திருக்கிறது. நாம் இப்போது அதற்குள்ளே போக வேண்டாம். ஆனால் மதம் எந்த அளவுக்கு மனிதர்களை வழிநடத்தி இருக்கிறது, நெறிப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. மதம் என்ற ஒன்று இந்த மண்ணுலகில், மானுட உலகில் உருவாகாமல் இருந்திருந்தால் மனிதர்களை நெறிப்படுத்தியிருக்கவே முடியாது. மனிதர்களை ஒரு ஒழுங்கமைவுக்குள் கொண்டு வந்திருக்க முடியாது. மனிதன் எந்த ஒழுங்குக்குள்ளும் இல்லாமல் கட்டுப்படாதவனாக அவனவன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு போராடக்கூடியவனாக வாழ்ந்தான். அவனை நெறிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு வரலாற்று தேவையாக மாறுகிறது. தன்னுடைய நலன்கள் முக்கியம், தன்னுடைய குறிக்கோள்கள் முக்கியம் என்று எண்ணுவது மனித இயல்பு. அதனால் அவனுக்கு கோபம், பொறாமை என்பது மேலோங்குகிறது. இது மனிதனை வன்முறைக்கு இட்டுச் செல்கிறது. தன்னலம்தான் இதற்கு அடிப்படையாக அமைகிறது. தன்னுடைய நலன், தன்னுடைய குறிக்கோள், இதனை நிறைவேற்ற முடியாத போது அவனுக்கு ஏமாற்றமும் தோல்வியும் ஆத்திரத்தை மூட்டுகிறது. ஆத்திரம் வன்முறைக்கு இட்டுச் செல்கிறது. வன்முறை ஒருவனுக்கு ஒருவன் மோதிக்கொள்ளுகிற நிலைக்கு தள்ளுகிறது. வலுத்தவன் வெற்றி பெறுகிறான், இளைத்தவன் தோல்வி அடைகிறான். இது மனிதகுல வரலாறு. காலம் முழுவதும் மனிதர்கள் தங்களுக்கிடையிலே மோதிக்கொண்டு அழித்து கொண்டதுதான் அதிகம். விலங்குகளால் மனிதன் அழிந்தான் என்பதை விட, இயற்கைகளால் மனிதன் அழிந்தான் என்பதை விட, விபத்தால் மனிதன் அழிந்தான் என்பதை விட,
விஷத்தால் மனிதன் அழிந்தான் என்பதை விட மனிதன் தங்களுக்கிடையில் உள்ள பொறாமை உணர்வால் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள் என்பதுதான் எல்லாவற்றையும் விட விஞ்சக்கூடியது. ஆகவே மனிதர்கள் விலங்குகளில் இருந்து மேம்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் விலங்குகள் எப்படி ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளுவதில்லை. விலங்குகள் ஒருவருக்கொருவர் ஆத்திரம் பட்டு பழிவாங்கும் குணம் கொண்டிருப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் விலங்குகளிடத்திலே தன்னலம் என்பது குறைவு. இன்னும் சொல்ல போனால் இல்லை என்றே சொல்லலாம். விலங்குகள் தங்களுக்கிடையிலே பகை வந்தால் கூட ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் அது மாறி போகும். அதன் பிறகு அதை பழிவாங்கக்கூடிய ஒன்றாக தன்னை ஆளாக்கி கொள்ளாது, அந்த பழிவாங்கும் உணர்வை வளர்த்து கொள்ளாது. அந்த நேரத்தில் உணவு தேடுகிற போது இரண்டு மிருகங்களுக்கு இடையிலே மோதல் நடக்கலாம், அல்லது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாக இருக்கிற போது வன்முறை நிகழலாம், அவ்வளவுதான். ஆனால் பழிவாங்கும் உணர்வு என்பது விலங்குகளுக்கு கிடையாது. விலங்குகளிடமிருந்து மனிதன் எங்கே வேறுபடுகிறான் என்றால் அவன் சிந்திக்கிற நிலையிலிருந்து வேறுபடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம், பகுத்தறிவிலிருந்து வேறுபடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் பழிவாங்கும் போக்கிலிருந்து தான் விலங்குகளில் இருந்து மனிதன் வேறுபடுகிறான். பழிவாங்கும் போக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் பொறாமையிலிருந்தும் ஆத்திரத்திலிருந்தும் வருகிறது. பொறாமையும் ஆத்திரமும் எங்கிருந்து வருகிறது என்றால் அதிதீவிரமான தன்னலத்திலிருந்து தான் அது வருகிறது. தன்னலம் மனிதனை வன்முறை பாதைக்கு இட்டு செல்வதால் இந்த மனிதர்களை நெறிப்படுத்த வேண்டிய தேவை மகான்களுக்கு ஒரு முக்கிய கடமையாக மாறுகிறது. மனிதர்களில் சிலர் மகான்களாக தோன்றுகிறார்கள். தன்னல உணர்விலிருந்து மாறுபட்டு நிற்கிறவர்கள். பொறாமை என்கிற உணர்வே அண்டாமல் தன்னை தற்காத்துக் கொள்கிறவர்கள். ஆத்திரம் என்கிற உணர்வு தன்னை ஆட்படுத்த அனுமதிக்காமல் இருக்கிறவர்கள் மகான்களாகிறார்கள். ஆத்திரப்படாதவர்கள், பொறாமைப்படாதவர்கள், அதிலிருந்து விலகி நின்று மானுடத்தை பார்க்கிறவர்கள், இந்த சமூகத்தை உற்று நோக்குகிறவர்கள், முற்றிலும் மாறுபட்டு சிந்திக்கிற ஒரு மகானாக தோன்றுகிறார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் மானுடத்திற்கு வழிகாட்டினார்கள். அந்த வழிகாட்டும் நெறிகள் தான் அறநெறிகளாக மாறி அதை பரப்புகிற நிறுவனம்தான் மதங்களாக பரிணாமம் பெறுகின்றன. மதம் இப்படித்தான் உருவாகிறது. மதம் என்பது வெறும் கடவுளை தேடுவதற்கானதல்ல. மதம் என்பது வெறும் வழிபாட்டுக்கான தலம் அல்ல. மதம் என்பது மானுடத்தை நெறிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு என்பதுதான். அது ஒரு ஆர்கனைசேஷன், அது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஒரு பண்பாட்டு அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஆதி திராவிடர் நலச்சங்கம் என்று சொன்னால் அது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன். பௌத்தம் என்று சொன்னால் அது ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது ஒரு பண்பாட்டு கோட்பாடு, மானுடத்தை நெறிப்படுத்துவதற்கான கோட்பாடு. பல்வேறு கூறுகள் இந்த சமூக கட்டமைப்பில் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய தளம். பண்பாட்டு தளம் என்பது ஒன்று, அரசியல் தளம் என்பது ஒன்று, சமூக தளம் என்பது ஒன்று. இப்படி பல்வேறு தளங்கள் உள்ளன. கலை இலக்கிய தளம் என்பது ஒன்று. ஒவ்வொன்றையும் முதன்மையான கருத்தியலாக வைத்து தொடங்கப்படுகிற அமைப்புகள் அந்த பெயரில் அது அழைக்கப்படும். கலைக்கு முதன்மைத்துவம் தந்தால் அது கலை அமைப்பு, கலை இலக்கிய அமைப்பு. பண்பாட்டுக்கு முதன்மைத்துவம் தந்தால் அது பண்பாட்டு அமைப்பு. அரசியலுக்கு முதன்மைத்துவம் தந்தால் அது அரசியல் அமைப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்தியல் இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. அதே போல இந்த மானுடத்தை ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் மொழியால் எப்படி இருந்தாலும், இனத்தால் யாராக இருந்தாலும், தேசத்தால் எவர்களாக இருந்தாலும் அவர்களை முறைப்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சமூகத்தில் எழுந்தது. அப்போது உருவானதுதான் மதங்கள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோட்பாடுகளை வைப்பதால் வெவ்வேறு மதங்களாக அழைக்கப்படுகின்றன. ஆகவே மதம் என்பது முதலில் கடவுளுக்கான அமைப்பு, ஆன்மீகத்திற்கான அமைப்பு என்று அதை நாம் பார்க்கக்கூடாது.
அதுவும் ஒன்று, உள்ளடக்கத்தில் அதுவும் ஒன்று. கடவுள் கோட்பாடும் மானுட நெறியில் ஒன்று. ஆன்மீக தேடல் என்பது மானுட வாழ்க்கை நெறியில் ஒன்று. ஆனால் மொத்தத்தில் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு தேவை இருந்தது, அவனை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு தேவை இருந்தது. நாம் எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளே இருந்தால், ஒரு கிறித்தவ எல்லோரும் கிறித்தவர்களாக இருந்திருந்தால், அந்த கிறித்தவம் நமக்கு கற்றுத்தந்த பண்பாட்டின் அடிப்படையில் வந்ததும் இருக்கைகளை பிடித்து அமர்வோம். கிறித்தவ பாதிரியார்கள் மட்டும் மேடைக்கு வருவார்கள். யாரும் ஒலிபெருக்கியை பிடித்து கீழே இறங்கு, அங்கே போய் உட்கார், யார் சொன்னால் கேட்பீர்கள் என்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. இஸ்லாமிய அமைப்புக்குள்ளே நாம் எல்லாம் இருந்திருந்தால், இஸ்லாமியர்கள் முதலிலே வருகிறவர்கள் முதல் வரிசையில், கடைசியிலே வருகிறவர்கள் கடைசி வரிசையில், பாய் போட்டிருந்தால் பாயிலே மண்டியிட்டு அமருவார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு யார் சொல்லி தந்தது? அந்த மதம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஒரு ஒழுங்கு, ஒரு அவைக்குள்ளே போனால், ஒரு அரங்குக்குள்ளே போனால் அங்கே எப்படி இருக்க வேண்டும், மேடையிலே யார் அமர வேண்டும், கீழே யார் அமர வேண்டும், முதல் வரிசையில் யார் அமர வேண்டும், இதை நாள் முழுவதும், காலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப ஒரு அமைப்பு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த ஒழுங்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே மதம்தான் மனிதர்களை நெறிப்படுத்துகிறது. பல லட்சம் பேர் மெக்காவில் கூடினால் கூட கொல்லே என்று கூச்சல் இருக்காது. ஒருவரை ஒருவர் இடித்து நெறித்து கொண்டு போக மாட்டார்கள். எத்தனை லட்சம் பேர் போனாலும் வரிசையிலேயே போகிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தியது எது? அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதுதான் வரிசைப்படுத்துகிறது. அந்த டிசிப்ளின் எங்கிருந்து வருகிறது என்றால், மதம்தான் அவர்களுக்கு அதை கற்பித்திருக்கிறது. ஆகவே மதம் என்பது மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக உருவான அமைப்பு. எவன் ஒழுங்கை கடைபிடிக்கிறானோ அவன் முன்னேற உடன்பட்டு இருக்கிறான் என்று பொருள், முன்னேறுவதற்கு தயாராகிவிட்டான் என்று பொருள். எவன் ஒரு சிஸ்டத்திற்குள் தன்னை அகாமடேட் பண்ணிக் கொள்கிறானோ, ஒரு ஒழுங்கை உருவாக்கி அந்த ஒழுங்குக்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ, அவன் தன்னை வளர்த்து கொள்ள தயாராகிவிட்டான், பக்குவமாகிவிட்டான் என்று பொருள். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மாவட்ட செயலாளர் சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா? அவர் சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் எந்த காலத்திலும் வளர முடியாது. வேண்டுமானால் உள்ளூரிலே ஒரு டிஜிட்டல் வைத்துக் கொள்ளலாமே தவிர, அவனே ஒரு விளம்பரம் செய்து கொள்ளலாமே தவிர, அவன் எந்த சிஸ்டத்திற்குள்ளும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆதிக்கம் செலுத்துகிற வரையில் தான் அவனால் அதிலே நீடிக்க முடியும். அவனை விட வலுவானவன் வந்தால் அவன் தூக்கி எறியப்படுவான். எனவே ஆதிக்கம் என்பது நிலையானதல்ல, அது வலிமையை பொறுத்தது. ஆகவே ஒழுங்குதான் நிலையானது. ஒரு ஒழுங்கு என்பது உன்னை விரைவாக முன்னே கொண்டு செல்லும். வரிசையில் போய் நாம் நின்னோம்னா, அது விமான நிலையமாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, எப்படியும் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும், விரைவாக கிடைக்கும். வரிசையை மீறி முன்னே போக வேண்டும் என்று நினைத்தால் ஆளாளுக்கு சிதறி யாருமே ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். கடைசியில் யாருக்கும் அது கிடைக்காது. வலுத்தவன் அள்ளி கொண்டு போய் விடுவான், மற்றவர்கள் ஏமாந்து போவார்கள். ஆக ஒழுங்கு என்பது அனைவருக்கும் பகிர்வை தரும். ஒழுங்கு என்பது அனைவருக்குமான வாய்ப்பை தரும். ஒழுங்கு என்பது அனைவரையும் வலிமைப்படுத்தும். அந்த ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கு உருவான அமைப்பு தான் மதம். முதலில் இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். கௌதம புத்தர் கடவுளோ கடவுளின் அவதாரமோ கிடையாது. கௌதம புத்தரின் முன்னால் மந்திரம் ஓதி மண்டியிட்டு வணங்கினால் நம் குடும்பம் நலமாக இருக்கும் என்பதற்காக பௌத்தத்தை தழுவவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அரசியல் ரீதியாக இந்த மக்களை அமைப்பாக்க முயற்சித்தார். இந்த மக்களை அரசியல் ரீதியாக அமைப்பாக்குவது கடினம். எந்த ஒரு சமூகம் கலாச்சார ரீதியாக அமைப்பாகிறார்களோ அவர்கள்தான் அரசியல் ரீதியாகவும் அமைப்பாக முடியும். ஏனென்றால் கலாச்சார ரீதியாக அமைப்பாகிறவர்கள் தான் நாள்தோறும் போதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். வெள்ளிக்கிழமை ஆனால் மசூதிக்கு போக வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்கிறார். தினந்தோறும் 5 வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் நினைக்கிறார். தினந்தோறும் பைபிள் படிக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவன் விரும்புகிறான்.
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கட்டாயம் தேவாலயம் செல்ல வேண்டும். வாரத்திலே 6 நாட்கள் தொழுகை செய்யவில்லை என்றாலும், ஜெபம் செய்யவில்லை என்றாலும், ஞாயிற்றுக்கிழமையாவது போக வேண்டும் என்கிற உணர்வை அவனுக்கு எது தருகிறது என்றால் அவனுடைய மதம் தருகிறது, போதிக்கிறது. இதற்கென்று தனியே ஒரு போதகரை போட்டு வைத்திருக்கிறார்கள். பிரச்சாரம் தொடர்ந்து நடக்கிறது. ஆகவே அந்த பிரச்சார நிறுவனம் என்பதுதான் பெரிய நிறுவனமாக மாறுகிற போது அது மதம் என்ற பெயரை பெறுகிறது. அதனுடைய நோக்கம் என்பது ஒழுக்கத்தை போதிப்பது, மானுடத்தை நெறிப்படுத்துவது. வெறுமன ஒருவனுக்கு அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அறவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய நலன்களை அடிப்படையாக வைத்து, உன்னுடைய துன்பம் விலக வேண்டுமா, உன்னுடைய வருத்தம் விலக வேண்டுமா, உன்னுடைய வலி போக வேண்டுமா, உன்னுடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டுமா, இதற்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவனுக்கு மட்டும்தான் உண்டு, ஆண்டவனை நம்பு என்று நெறிப்படுத்தப்படுகிறான் மனிதன். ஆக ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைமையை ஏற்பதற்கு முன்பு ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கோட்பாட்டையும் ஒரு தலைமையும் ஏற்றுக்கொண்டால் ஒரு அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த அமைப்பின் விதிகளை மதிக்க வேண்டும். அப்படித்தான் நீ ஒழுங்குக்கு வருவாய், ஒழுக்கத்திற்குள் வருவாய். இதுதான் அடிப்படை கான்செப்ட், கோட்பாடு. இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும், ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். ஆக கௌதம புத்தருடைய கோட்பாடு, கௌதம புத்தருடைய கருத்தியல், கௌதம புத்தருடைய கொள்கை, பிற மதங்களின் கோட்பாடு, இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கலாச்சார ரீதியாக இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மொழி ரீதியாக இவன் பிரிந்து கிடக்கிறான். இவன் ஒடுக்குமுறையில் ஒரே இனமாக இருந்தாலும், அவன் மராட்டிய மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், தமிழ் மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், தீண்டாமை என்கிற கொடுமைக்கு மராட்டியத்தில் உள்ளவனும் பாதிக்கப்படுகிறான், தமிழ்நாட்டில் உள்ளவனும் பாதிக்கப்படுகிறான். ஆனால் இவன் தமிழன், அவன் மராட்டி. மொழி அவனை பிரிக்கிறது. இவன் தென்னிந்தியாவை சார்ந்தவன், அவன் வட இந்தியாவை சார்ந்தவன். பிரதேசம் அவனை பிரிக்கிறது, கலாச்சாரம் அவனை பிரிக்கிறது. இவன் உண்ணுகிற உணவு அரிசி உணவு, அவன் உண்ணுகிற உணவு கோதுமை உணவு. இவன் உடுத்துகிற உடை வேட்டி சட்டை, அவன் உடுத்துகிற உடை கடினமானது, குளிருக்கு ஏற்ற உடை. இப்படி உடை நம்மை பிளவுபடுத்துகிறது, உணவு நம்மை பிளவுபடுத்துகிறது, மொழி நம்மை பிளவுபடுத்துகிறது. இவனை ஒரு இழையில் இணைக்க வேண்டுமானால் மதம் ஒன்றுதான் அதற்கு வழி. எனவே ஒரு மதத்திற்குள்ளாக இந்த மக்களை கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் நாம் ஏற்கனவே இந்து என்கிற அடையாளத்தோடு தானே இருக்கிறோம், அது ஒரு மதம் தானே என்று நாம் சொல்லலாம். வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும்தான் நம்மை அவர்கள் இந்து என்று வைத்திருக்கிறார்கள். நாம் இந்துக்களாக நடத்தப்படவில்லை. அது உண்மையும் அல்ல, அது உண்மையும் அல்ல. அப்படி என்றால் நாம் சங்கரமடத்திற்குள்ளே எந்த தடையும் இல்லாமல் நுழைய வேண்டும். நாம் இந்து என்று ஏற்கப்படுவது உண்மையாக இருந்தால் எல்லா கிராமத்து கோவில்களுக்குள்ளும் நாம் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். நாம் இந்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நமக்கு எந்த ஒடுக்குமுறையும் இங்கே இந்துக்களால் நிகழ்ந்திருக்க கூடாது. எனவே அவர்களுக்கு நமக்கு மோதல் நிகழ்வதற்கு காரணமே, மிக முக்கியமான காரணமே, நம்மை ஒதுக்கி வைத்திருப்பதற்கும் ஒடுக்கி கொண்டிருப்பதற்கும் மிக முக்கியமான காரணமே நாம் இந்துக்கள் அல்ல என்பதுதான். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் யார், நம்முடைய பூர்வீகம் என்ன? நாம் மதமில்லாதவர்களாகவே பிறந்து வளர்ந்தோமா? மதமற்றவர்களாகவே வாழ்ந்தோமா? இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை முறை உண்டு. நாம் பூர்வீகத்தில் பௌத்தர்களாக வாழ்ந்தோம் என்பதுதான் வரலாறு. நாம் மட்டும்தான் பௌத்தர்களாக வாழ்ந்தோமா? வேறு சாதியை சார்ந்தவர்கள் பௌத்தர்களாக இருந்ததில்லையா? இவர்கள் அனைவருமே பூர்வீக இந்துக்களா என்று இன்னும் நாம் நுட்பமாக ஆராய்ந்தால் இன்றைக்கு தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் பூர்வீக பௌத்தர்களாக இருந்தவர்கள் தான். அப்படி என்றால் அவர்கள் எப்படி இந்துக்களானார்கள்? நாம் எப்படி இந்துக்களாக ஏற்கப்படாமல் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறோம்?
இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு இந்து கிறிஸ்தவனாக மதம் மாறுகிறான், ஒரு இந்து முஸ்லீமாக மதம் மாறுகிறான், ஒரு இந்து வேறு ஏதோ ஒரு மதத்தை தழுவுகிறான். சராசரியான ஒரு மனிதன் என்றால் அவனுடைய நோக்கம் இந்த மதத்தில் இருக்கிற வரையில் தனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கவில்லை, இயேசு பெருமான் எல்லாவற்றையும் விட மேலானவராக இருக்கிறார், இயேசுவை நம்பினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆன்மீக ரீதியான தேடலில் தான் பலரும் பௌத்தம் மாறுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தேடல் ஆன்மீக தேடல் அல்ல, அரசியல் தேடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அரசியல் ரீதியாகத்தான் தன்னுடைய தேடலை தொடங்குகிறார், அரசியல் ரீதியாகத்தான் அவர் ஆய்வுகளை தொடங்குகிறார், அரசியல் ரீதியாகத்தான் அவர் தீர்வை தேடுகிறார், அரசியல் ரீதியாகத்தான் அவர் பௌத்தத்தை ஏற்கிறார். அதுதான் முக்கியமானது. அவர் இந்து கடவுள்களால் நமக்கு மோட்சம் கிடைக்குமா அல்லது கிறிஸ்தவ கடவுளால் மோட்சம் கிடைக்குமா, இஸ்லாம் சொல்லுகிற அல்லாவால் மோட்சம் கிடைக்குமா என்று மோட்சம் தேடி மதம் மாறவில்லை, ஆன்ம மோட்சம் தேடி மரம் மாறவில்லை. ஒடுக்கப்பட்டு கிடைக்கிற இந்த மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு தீர்வு தேடி, ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் தீர்வு தேடிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கலாச்சார தளத்திலே ஆய்வை மேற்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆய்வில் அவருக்கு கிடைக்கிற விடை, முதலில் மக்களை அமைப்பாக்க வேண்டும். அமைப்பாகாத எந்த சமூகமும் விடுதலை பெற முடியாது. அமைப்பாக வேண்டும். எப்படிப்பட்ட அமைப்பாக வேண்டும்? அரசியல் அமைப்பாக வேண்டும், அரசியல் சக்தியாக வேண்டும். எல்லா சிக்கலுக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் என்று சொல்லுகிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரையும் பௌத்தர்களாக மாறுங்கள் என்று விடை சொன்னாரே, அது எப்படி? அவர் இதுதான் கேட்வே, நீ பௌத்தம் தழுவி ஒரு அமைப்பாக ஆனால் ஆட்சியை கைப்பற்ற முடியும், அதிகாரத்தை வெற்றி பெற முடியும், வென்றெடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் தான் பௌத்தம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட ஒரு அரசியல் வாசல், அரசியல் அதிகாரத்திற்கான வாசல் என்றுதான் நான் சொல்லுவேன். அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு நுழைவாயில் அது. கௌதம புத்தர் பார்ப்பனியம் அல்லது இந்துத்துவம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிராக சிந்திக்க தொடங்கியவர். முதல் பகுத்தறிவு சிந்தனையாளர் அல்லது பொது உடைமை சிந்தனையாளர் அல்லது ஜனநாயக சிந்தனையாளர் என்றால் வரலாறு தெரிந்த வரையில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய வரலாற்று பதிவுகள் இல்லை. இந்த வரலாற்று பதிவுகள் உள்ள வரையில் நமக்கு தெரிந்த முதல் பேராசான் கௌதம புத்தர். அவர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசவில்லை. அதுதான் மிக முக்கியமானது. பௌத்தத்தில் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசவில்லை, கடவுளுக்கு பெயர் சூட்டவில்லை. இங்கே சிவபெருமான் இருக்கிறான், மகாவிஷ்ணு இருக்கிறான், நான்முகன் பிரம்மன் இருக்கிறான், மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள், மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் இருக்கிறார். அதிலே ராமபிரான் ஒரு அவதாரம், கிருஷ்ண பகவான் ஒரு அவதாரம், இப்படியெல்லாம் பல பெயர்கள் உண்டு. பௌத்தத்தில் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசவில்லை, கடவுளுக்கு பெயர் சூட்டவில்லை. உலகத்தில் இப்படி ஒரு மதம் உண்டு என்றால் அது ஒரே மதம், பௌத்தம் தான். எல்லா மதமும் கடவுளை பற்றி பேசுகின்றன, அதனால் எல்லா மதமும் சாத்தானை பற்றியும் பேசுகின்றன. கடவுளை பற்றி பேசினால் சாத்தானை பற்றி பேசிதான் ஆக வேண்டும். நன்மையை பற்றி பேசினால் தீமையை பேசித்தான் தீர வேண்டும். பகலை பற்றி சொன்னால் இரவை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே எல்லாவற்றிலும் வடதுருவம் என்று ஒன்று உண்டு என்றால் தென் துருவம் என்ற ஒன்று உண்டு. இப்படி எல்லாவற்றையும் இரட்டை நிலையாக இருதுருவ நிலையாக பார்க்கிற ஒரு அணுகுமுறை சமூகத்திலே உண்டு. ஆகவே கடவுளை பற்றி எல்லா மார்க்கமும் பேசுகிறது. என்ன வேறுபாடு என்றால், சில மார்க்கம் அல்லது மதம் கடவுளுக்கு பெயர் சூட்டுகிறது, உருவம் வடிக்கிறது. சிவபெருமான் என்ற உருவத்தை நாம் பார்க்கிறோம், ஆனால் எவனுமே சிவபெருமானை பார்த்ததில்லை. அப்படி என்றால் அந்த உருவம் எங்கிருந்து வந்தது?
திருமாவளவன் உருவத்தை நீங்கள் இங்கே போடுகிறீர்கள் என்றால் என் உருவம் உங்களுக்கு தெரியும், படமாக இருக்கிறது. அதை நீங்கள் டவுன்லோட் செய்து உடனே டிஜிட்டலில் வைக்கிறீர்கள் அல்லது ஓவியமாக தீட்டுகிறீர்கள். என்னை பார்க்காமலேயே ஒரு உருவத்தை வரைந்து இவன்தான் திருமாவளவன் என்றால் எப்படியோ அப்படித்தான் சிவபெருமானை யாருமே பார்த்ததில்லை, சிவபெருமானுக்கு உருவம் உண்டு. மகாவிஷ்ணுவை எவனுமே பார்த்ததில்லை, மகாவிஷ்ணுக்கு உருவம் உண்டு. பிரம்மனை எவனுமே பார்க்கவில்லை, பிரம்மனுக்கு உருவம் உண்டு. ஆக அது அனைத்தும் கற்பனையால், ஒரு ஓவியனால், திறமை வாய்ந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஓவியனால் வரையப்பட்டவைதான். ஓவியனின் படைப்பு தான் கடவுள்கள், சிற்பிகளின் படைப்பு தான் கடவுள் சிலைகள். ஆக மனிதன் உருவகப்படுத்திய படைப்புகள் தான் அவை. கௌதம புத்தர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசாததால் சாத்தானை பற்றியும் பேசவில்லை, பேய் பிசாசு கதைகளை பற்றி பேசவில்லை, அதனால்தான் இம்மை மறுமையை பற்றி பேசவில்லை. இந்த உலகம், இந்த வாழ்க்கை உண்டு, இதற்கு பிறகு மறு வாழ்க்கையும் மறுபிறப்பும் உண்டு என்று பேசாத மதம் பௌத்தம். மனிதனாய் இப்போது பிறந்து விட்டாய், அடுத்த பிறவி உனக்கு உண்டு, அது புழு பூச்சி